பதட்டம் உங்களுக்கு, பயம். ஜெயலலிதா அம்மாவை பார்த்தா பயம், எடப்பாடியாரை பார்த்து பயம், கலைஞரை பார்த்து பயம். நடுங்கதெல்லாம் செய்கிறாரு. என்ன துணிச்சல்காரர் அவர்? துணிச்சல்காரரா? துணிச்சலாக ஏதாவது பண்ணிட்டாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த சொசைட்டிக்காக ஏதாவது போராட்டம் பண்ணியோ, இல்லை ஏதாவது ஒரு ஒரு விலைவாசிக்கு எதிராகவோ, இன்னும் இப்போ மத்திய அரசுலேருந்து உங்களுக்கு இந்த மெட்ரோ ரயிலுக்கு கோயம்புத்தூர் மதுரைக்கு தரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு எதிராக எதாவது பேசிக்கிடுவாரா? நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியே தரல. கல்வி நிதி எங்கள் கல்வி நிதியை கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி மோடி அவர்களே அப்படின்னு சொல்லி விடுவாரா? சிஎம் சார் நம்ம பிஎம் சார் எங்களுக்குள்ள எங்கள் நாட்டுக்குள்ளே எங்கள் தமிழர்களுக்கான நிதியை தாருங்கள்னு கேட்க முடியுதா? கட்டண குறைவு ஏதாவது குறைங்கன்ட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? சுங்க கட்டணங்கள் அந்த கட்டணம் உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது குறைங்கன்னு ஏதாவது அவரால் சொல்ல முடியுமா? நீட்டு பிரச்சனை இப்படி இருக்குது, நீட்டுக்காக எதிராக பேசணுன்னாரு, ஏதாவது பேச முடியுதா? அரசியல் தளத்தில் தாவேகா கிட்ட விஜய் கிட்ட இருக்கிற தவறுகளாக திமுக இதை சுட்டி காட்டுறீங்க. ஓகே, அது தவறு இல்லை. அண்ட் அது தாவேகாவினர் அதுக்கு உரிய பதில் கொடுக்க வேண்டும், விஜய் பேசியாக வேண்டும். பட் இந்த விவாகரத்து மேட்டரில் திமுக இருக்கு பின்னாடி அப்படின்றாங்கல்ல, அதுக்கு என்ன எப்படி பார்க்குறது? விவாகரத்தை பொறுத்தவரையில் அது ஒரு குடும்பம் சார். அந்த குடும்பத்தில் அந்த மனைவி உண்மையிலேயே பொறுமையாக எவ்வளவோ பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பொறுமைசாலி தான். கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் அவ்வளோ கடினமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இப்போ செலவுக்கு கொடுக்கல, பொருளாதார நிலைமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அடுத்தால அவங்களுக்கு ஒரு சுதந்திரமாக வெளியே போக முடியல, எதுவுமே அவங்க பண்ண முடியலையே. எனக்கு சுதந்திரம் பறி போயிடுச்சு, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, திட்டிருக்காங்க, அடிச்சாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாமே நடந்திருக்கு. இன்னொரு நடிகை இந்த வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.